சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி. இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்தது, அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. எண்ணாமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 8வது வசனம். ஒவ்வொரு விசுவாசிக்கும் உயிர்த்தெழுதலின் வல்லமையை தேவன் கொடுத்துள்ளார். இது மிகவும் அற்புதமான கருத்தாகும். ஆனால் நம்மில் பலருக்கு இவ்வளவு பெரிய சத்தியத்தின் முழு அர்த்தமும் புரியவில்லை. வேதத்தில் உள்ள சம்பவங்கள் எல்லாம் ஆழமான நித்திய சத்தியங்களை புரிந்து கொள்ளும் வகையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆரம்பத்திலிருந்தே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு இதே அற்புதமான வல்லமையான சத்தியங்களை காட்டியுள்ளார். எண்ணாமத்தின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1லிருந்து 13வது வசனம் வரை இதற்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. ஆரோனின் துளிர்த்த கோலால் தேவன் எவ்வாறு தம்முடைய ஊழியர்களை அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக மாற்றினார் என்பதையும், அவர் கொடுக்கும் வல்லமையால் மட்டுமே அவருக்கு ஊழியம் செய்ய முடிகிறது என்பதையும் காட்டுகிறது. இந்த வல்லமையை நாம் விசுவாசித்தால் மலடான பலனற்ற ஜீவியம் கூட தேவனுடைய தொடுதலால் துளிர்விட்டு பூ பூத்து ஆதுமை பழங்களை கொடுக்கும் கோலை போல இருக்க முடியும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய ஒவ்வொரு பிள்ளையும் இத்தகைய கோலாக இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். முதலாவதாக, ஒரு உலர்ந்த கோலானது ஒரு நோக்கத்திற்காகவே தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஒரு கோல் மொட்டுக்கள், பூக்கள் மற்றும் வாதுமை பழங்களை கொடுக்க தொடங்கியது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், ஒரு வாதுமை மரத்தின் கிளையை போல் காணப்பட்டது. இன்று நீங்கள் ஒரு காய்ந்த கோலை போலவோ அல்லது உலர்ந்த கோலை போலவோ இருக்கலாம். ஆனால் நீங்கள் தேவனுடைய கையில், அதாவது தேவனுடைய வீட்டில் அவரிடத்திலே வரும்போது, தேவன் தம்முடைய வார்த்தைகளை வெளிப்படுத்தும் இடத்திற்கு நீங்கள் கொண்டு வரப்படும் போது அதன் வல்லமை எப்படி இருக்கிறது என்பதை நீங்களே பார்ப்பீர்கள். தேவன் ஆழமாகவும் முழுமையாகவும் ஏராளமாகவும் சுதந்திரமாகவும் கிரியை செய்கிறார். நீங்கள் எங்கு சென்றாலும் ஜனங்கள் இதே உலர்ந்த கோல் துளிர்விடுவதையும் பூத்து வாதுமை பழங்களை விளைவிப்பதையும் பார்ப்பார்கள். தேவன் விரும்பியிருந்தால் இந்த கோல் வாதுமை பழங்களை மட்டுமே விளைவித்திருக்க முடியும். ஆனால் முதலில் அது துளிர்த்து, பின்னர் அது பூத்து, இறுதியாக கனியை கொடுத்தது. இதே வழியில் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையில் பலனளிக்க செய்வார். உங்கள் விசுவாசம் மற்றும் கீழ்ப்படிதல் ஆகியவற்றின் பலன், உங்கள் விசுவாசத்தின் மூலம் பல கிராமங்களில் வாதுமை விளையும். நகரங்களிலும் சிறு பட்டணங்களிலும் கூட அது விளையும். நாம் இப்படியாக சொல்லுவோம், ஆண்டவரே, என் தேவனே, நானும் உமக்காக அதிக பலனை தரக்கூடிய ஒரு கோலை போல என்னை ஆக்கும். என் வாழ்க்கை மலடாகவும் வறண்டதாகவும் பலனில்லாததாகவும் இருந்தாலும், அல்லது சில பழங்களை கொண்டு வந்தாலும் கூட அதுவும் நல்ல பழங்களாக இல்லை. ஆனால் இப்போதும் ஆண்டவரே, இன்று முதல் உமது வார்த்தைகள் வாழ்க்கையை உமக்கென்று பயனடைய செய்யும் என்று விசுவாசிக்கின்றேன்.